கடலை இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். கடலை நம்ம சாப்பிட்ற கடலை. கடலைக்குள்ள வந்து பருப்பு இருக்குது. அந்த பருப்பு கடலைக்குள்ளே இருந்தால் பிரயோஜனமா? அப்போ அந்த பருப்பு வெளியில் வந்தால் பருப்பு அதை ஆட்டுனா எண்ணெய். அந்த எண்ணெய் ஆட்டி எடுக்கும்போது புண்ணாக்கு. கடலை என்ன ஆயிடுது, கூட்டுக்குள்ளே இருக்கிற வரையும் அதுக்கு வந்து அது என்னன்னே தெரியாது நமக்கு. அதில் என்ன இருக்குன்னு எப்படி தெரியும்? அப்போ அது கடலை வந்து வெளியில் வந்துட்டா பருப்பா. பருப்பை வந்து ஆட்டுறப்ப எண்ணெயை ஆட்டுறப்ப புண்ணாக்கு. அப்போ ஆத்தாக்கு என்ன அர்த்தம் தரானா, புண்ணாக்கு மாதிரி உடம்பை புண்ணாக்கிக்கிட்டு 20 வயசுலேயே நம்ம இருக்கக்கூடாது. 60 வயசுலேயே நம்ம உடம்பு புண்ணாகணும். 20 வயசில் ஓடுற வயசு, ஆடுற வயசு, பாடுற வயசு, எதையும் சாதிக்கக்கூடிய வயசு. நாம் என்ன பண்ணுறோன்னா 20 வயசுலேயே எனக்கு அந்த வேலை சரியில்லை, எனக்கு இந்த வேலை சரியில்லை. சில பேர் வேலைக்கே போகாமல் வீட்டிலே இருக்குங்க பிள்ளைய. எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் சாமியாக்காரோட சொல்கிறாங்க, நீ வீட்டிலே இருக்கியாம்மா, வேலைக்கே போக மாட்டேங்கிறியம்மா. இப்போ 20 வயசு என்ன வயசு? உழைக்கிற வயசு, எதையும் சாதிக்கக்கூடிய வயசு 20 வயசு. நம்ம என்ன பண்ணுறோம், 20 வயசுலேயே உடம்பு புண்ணாக்கிக்கிறோம். வீட்டில் சாப்பிட படுக்க மற்றவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு மன வலிக்கு ஆளாகிறோம். தாய் தப்பன் திட்டால, என்னடா வேலைக்கே போகாமல் இருக்க, உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், அந்த வேலையில் என்ன இன்னொரு வேலைக்கு போகணும்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த உடம்பு புண்ணாகுதா? ஒரு சில பிள்ளைய சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இரு, சாப்பிட சோறே எனக்கு செரிக்கவே விட மாட்டேங்குது சொல்கிறாங்களா? புண்ணு எப்போ ஆகணும்? 60 வயசுக்கு மேலே புண்ணாகணும். 20 வயசுலேயே புண்ணாகக்கூடாது. 60 வயசில் ஆட முடியாது, ஓட முடியாது, நடக்க முடியாது. அந்த வயசில் உட்காந்து நம்மளுக்கு வழி வேலையை சொல்லிவிட்டு, ஐயோ இந்த வேலையை எங்களால் பார்க்க முடியலையே, நாங்கள் 20 வயசில் அப்படி ஓடணும், அப்படி வேலை சொல்கிறாங்களா? அத்தை சொல்கிறீங்களா அத்தை? இப்போ அத்தை 60 வயசில் பார்க்க முடியுதா? இப்போ உடம்பு புண்ணாயிருச்சா? அப்போ நீ உங்கள் வயசில் எப்படி ஓடுனீங்க, ஆடுனீங்க, வேலை பார்த்தீங்க. இப்போ இந்த 60 வயசை தாண்டவும் உடம்பு புண்ணாயிடுச்சு. நாக்கு, இந்த நாக்கு, இந்த நாக்கு ஆத்தா எப்படி சொல்கிறாங்க பாருங்க, புரிஞ்சுக்கணும். ஆத்தா என்ன சொல்கிறானா நான் அவங்கள்ட்ட சொல்கிறப்ப நீ புரிஞ்சுக்கணும். புண்ணா வந்து ஆக்குறது யாரு? நாக்கு. புரிஞ்சுக்கணும். புண்ணை ஆறு ஆக்குறாங்க, இந்த நாக்கை புண்ணாக்கு. நாக்குத்தே மற்றவங்கள புண்ணாக்குதான், அதே புண்ணாக்கு. எதுக்குமே கடைசியில் சக்கை, அது புண்ணாக்கு. கடலை பருப்புலேருந்து கடைசியில் சக்கை, அதுவும் மாடு சாப்பிடுது. நம்ம அதுவும் கூட வழி இல்லாமல் நம்ம உடம்பை நம்மளே நாக்கு நாளை பேசி உடம்பு புண்ணாக்கிக்கிறோமா? புண்ணாக்குறோமா? அதனால் நம்மளே புண்ணாக்கிக்கிறக்கூடாது. நம்ம உடம்ப படிச்சிட்டோமா, ஒரு வேலைக்கு போகணும், அடுத்த மனசை நம்ம கூட பிறந்த பெற்ற தாய் தப்ப மனசை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு வந்து வறுமையில் இருக்கிறவங்க நம்ம உழைச்சி அவங்களுக்கு 10 ரூபா கொடுக்கணும்னு பிள்ளையை நினைக்கணும். எத்தனை பிள்ளை ஊரை சுற்றுது, 10 ஊரையும் சுற்றி அவங்கள்ட்டே காசை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு குடிக்கவும், பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடவும், எங்கெங்கேயோ போய் ஊர் சுற்றவும், இப்படிலாம் அதுகளே புண்ணாக்கிட்டு இருக்குது உடம்ப. அதனால் நாக்குனால யாரையும் உடம்பு புண்ணாக்காதீங்க, தேவையில்லை. நம்மளுக்கு என்ன செய்யணுமோ, இந்த வயசில் இதை செய்ய முடியும், அந்தந்த வயசில் அதை செஞ்சு நம்ம பொழைச்சிக்கணும். உண்மைதானே? அதனால் எல்லோரும் இந்த ஆத்தா சொன்ன கதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, இந்த தாய் இந்த கலியுகத்தில் வந்து இந்த மகள்கிட்ட வந்து கதை சொல்லுது, இப்படிலாம் நம்ம வாழணும் அப்படின்னு அம்மா வழி சொல்லுது. அது மாதிரி நம்ம எல்லோரும் வாழுவோம். சரியா?